வானமேகத்தில் தூய் ஆவியார் தோன்றினார். என் அன்பார்ந்த மைந்தரவரை இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். இவருக்கு செவிசாயுங்கள் என்ற தந்தையின் குரல் கேட்டது. மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 5வது இறைவசனம். அன்புக்குரியவர்களே, பண்பின் சார்பாக உங்கள் எல்லாரையும் இந்த தெய்வீக திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நம்முடைய பங்கிலிருந்து கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற 2020ஆம் ஆண்டினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் புதிய குரு அருட்தந்தை எட்வின் ஜெரோம் அவர்கள். பங்கு குடும்பமாக நம்ம எல்லாருமாய் சேர்ந்து புதிய குருவோடு சேர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். தந்தை அவர்கள் குரோம்பேட்டை பங்கினுடைய உதவி பங்கு தந்தையாக பணி நியமனம் பெற்றிருக்கின்றார். இந்த பங்கில் சிறப்பாக செயல்பட அன்னை மரியாளின் அன்பை பகிர்ந்திட தந்தைக்காக நாம் ஜெபிப்போம். இந்த தெய்வீக திருப்பலியின் நன்றி திருப்பலியாகவும் வேண்டுதல் திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற புதிய குருவின் குடும்பத்தினருக்காகவும், ஜி ஆல்வின் ஜி அஸ்வின் கல்வி உடல் நலன் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், சோஃபியா டயானா ரொசாரியோ சுகப்பிரசவம் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், ரூபன் ஆதலின் ஜீனா தம்பதியினர் குழந்தை பாக்கியம் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், ஐவி ஆண்டனி குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், எல் கிருபானந்த் ஜெனோவா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், பிள்ளைகள் லூயிஸ் சந்தோஷ் ஆப்ராம் சாமுவேல் கல்வி உடல் நலன் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், டி விமல்சன் திருமண வரம் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், ஆசிரியை மெல்ரோஸ் குடும்பத்தினர் பேத்தி பிறந்தமைக்கு நன்றி திருப்பலியாகவும், ஆரோக்கியராஜ் செல்வராணி குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், ருபல்லா சுரேஷ் மகன் ஃபினோட் டிமிக் உடல் சுகம் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், ஞானப்பிரகாசம் ஜான்சிராணி நன்றி திருப்பலியாகவும், டொமினிக் ரொசாரியோ பிறந்த நாள் கொண்டாடி நன்றி திருப்பலியாகவும், கருத்துக்கள் நிறைவேறி வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், ஆண்டனி கரிஸ்லன் பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், அகஸ்டின் அல்போன்சா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இவர்களோடு சேர்ந்து ஆண்டவருக்குள் நித்திலை பாறுதலை அடைந்திருக்கின்ற எட்வர்ட் ஜோசப், ஞான அந்தோனி, ஜான்ரோஜ், மரிய புஷ்பம், வர்வேல், முத்தம்மாள் இவர்களுடைய ஆண்நிலை பாறுதலுக்காகவும், 75 ஆண்டுகளுக்கு முன்பு 2ஆம் உலகப் போரினுடைய சூழலில் ஜப்பானின் ஹிரோஷிமா நாகசாகி நகரங்களின் மீது வீசப்பட்டு மரணமடைந்த 1.5 லட்சத்திற்கு மேலான ஆத்துமாக்களுக்காக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். திருப்பலி முன்னுரை. அற்புத குழந்தை இயேசுவின் மனஞ்செபிக்க நாளை சிறப்பிக்கும் இந்நன்னாளில் இறைவாசகங்கள் மானிட மகனின் ஆட்சியுரிமை, மாட்சியும் வல்லமையும் உருமாற்றத்தை வெளிப்படுத்துகின்றது. முதல் வாசகத்தில் தொன்மை வாய்ந்தவர் கடவுள். அவரே எல்லா அரசர்களுக்கும் அதிகாரம் அளிப்பவர், தீர்ப்பு வழங்குபவர் என்று கடவுளின் ஆட்சியுரிமையை வெளிப்படுத்துகிறது. நற்செய்தி வாசகத்தில் இயேசு முதன்முறை தம் பாடுகளை அறிவித்த முறையும், குறிப்பாக அதை எதிர்த்த பேதுருவை கடிந்து கொண்ட பாணியும் சீடர்களுக்கு பெரும் வருத்தமாக இருந்திருக்கும். சீடர்களின் பலவீனத்தை நன்கு அறிந்திருந்த இறைமகன் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு தம் பாடுகளுக்கும் இறப்பிற்கும் பின் வரவிருந்த தமது வெற்றியை தம் உருமாற்றத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார். இங்கு அவருடைய மாட்சியும் வல்லமையும் வெளிப்படுகின்றன. இறை நம்பிக்கை என்பது பகுத்தறிவு அடிப்படையில் அமைவதில்லை. இயேசு கிறிஸ்து பற்றிய நமது நம்பிக்கையானது திருத்தூதர்களின் அனுபவத்தில் இருந்தும் போதனைகளில் இருந்தும் உருவாக்கப்பட்டது. தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட பிறகே திருத்தூதர்களின் வாழ்வு உண்மை உள்ளதாயிற்று. என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்ற இறைமகன் இயேசுவின் நற்சீடராக வாழ நமது அற்புத குழந்தை இயேசுவின் பங்கிலிருந்து திரு பால்சாமி திருமதி ஜெபமாலை அவர்களின் மகனுமான தந்தை எட்வின் ஜெரோம் அவர்கள் புதிய குருவாக அவரின் அன்பில் பகிர எனும் விருதுவாக்குடன் அருள்பொழிவு பெற்றுள்ளார். இத்தருணத்தை நினைத்து அவர் குடும்பங்களுடன் நம் உள்ளமும் பூரிப்படைகின்றது. தந்தை அவர்களின் குருத்துவ வாழ்வு மென்மேலும் வளம் பெறவும், தூய ஆவியாரின் துணை கொண்டு என்றும் அவரின் பணிவாழ்வு சிறக்கவும், இன்றைய சூழ்நிலையில் எதையும் நினைத்து அஞ்சாமல் தூய ஆவியாரின் வல்லமையை பெற்று உடலும் உள்ளமும் மேன்மை பெற வேண்டி
வாரேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை, குறைகளை, பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Amen.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்றம் மாற்றத்தின் பொழுது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மையை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லோரும் உம்மை பிள்ளைகளாக்கும் நிறைவான உரிமை பேரினை பெறுவர் என வியத்தகு முறையில் முன்னறிவித்தீரே. உம்முடைய அடியார்களாகிய நாங்களும் அன்பார்ந்தவும் திருமகனின் குரலுக்கு செவி சாய்த்து அவரோடு உடன் உரிமையாளராகும் தகுதியை அடைவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவருடைய ஆடை வெண்பனி போல இருந்தது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 9-10 மற்றும் 13-14 முடிய. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகனைத்தும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தும் ஆளும் உன்னதரான ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஏனெனில் ஆண்டவரே உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவரும் நீரே. பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். இரண்டாம் வாசகம். விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 16-19 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணகத்திலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். எனவே இறைவாக்கினர்கள் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில்
பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறைவசனங்கள் 1-9 முடிய. இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதிருங்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள். இயேசுவில் அன்புக்கினியவர்களே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பது, உங்களோடு சேர்ந்து இந்த உன்னதமான திருப்பலியை கொண்டாடுவது, அதிலும் குறிப்பாக நம்முடைய பங்கிலிருந்து இந்த 2020ஆம் ஆண்டு இந்த அசாதாரண சூழலில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதமான புதிய குரு அருட்தந்தை எட்வின் ஜெரோம் அவர்களோடு சேர்ந்து பங்கின் சார்பாக நாம் கொண்டாடுகிற இந்த தெய்வீக திருப்பலிக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றேன். புதிய குருவினுடைய அல்லது அவருடைய மற்ற புதிய குருக்களோடு ஆன திருப்பொழிவு கொண்டாட்டம் நம் ஆயர் தந்தையினுடைய ஒரு துணிச்சலான செயல்பாடு. மற்ற மறை மாவட்டங்களில் முன்னெடுக்காத சூழலில், நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் கூட இந்த ஆண்டிற்கான
திருப்பொழிவு திருச்சடங்கு நடைபெறாத சூழலில் நம்முடைய ஆயர் தந்தை குருக்களை திருப்பொழிவு செய்து ஆண்டவருடைய பணிக்கு அவர்களை அபிஷேகம் செய்து அனுப்பியிருப்பது கடவுளின் அருள்கொடை என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்கினியவர்களே, ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஆண்டவருடைய உருமாற்ற பெருவிழாவை திருச்சபை கொண்டாடி மகிழ்கிறது. கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து திருச்சபை கொண்டாட்டங்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. கடந்த 4ஆம் தேதி குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரி வியானியினுடைய பெருவிழாவையும், நேற்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ரோமியில் இருக்கின்ற அன்னை மரியாளுடைய பெருங்கோவிலின் நேர்ந்தளிப்பு பெருவிழாவையும், உலகளவில் மிக விமரிசையாக கொண்டாடப்படும் பனிமய மாதாவினுடைய திருவிழாவையும், அதனைத் தொடர்ந்து இன்று 6ஆம் தேதி ஆண்டவருடைய உருமாற்ற பெருவிழாவையும் கொண்டாடி தொடர்ந்து கடவுளின் மகிமையை உணர்ந்திட நமக்கு அழைப்பு தருவதாய் உணர்கின்றேன். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி அப்பா கடவுளுடைய மகிமையையும் அவருடைய மகன் இயேசுனுடைய மகிமையையும் நமக்கு எடுத்துச் சொல்லுவதாய் இருக்கின்றது. தானியேல் தன்னுடைய கனவில் தொன்மை வாய்ந்த கடவுள் எப்படிப்பட்டவராய் அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார், அவருடைய மாட்சி அவருடைய மகிமை எத்தகையதாய் இருந்தது என்பதை தனக்குரிய வார்த்தைகளில் அவரால் முழுமையாக பதிவு செய்ய இயலாமல் தான் கண்டதை பதிவு செய்து இன்று நம் எல்லாரையும் இந்த கடவுளின் மகிமையை உணர்ந்து கொள்ள இன்றைய முதல் வாசகம் அழகாய் சொல்லுகிறது. அரியணைகள் அமைக்கப்பட்டன, தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார், அவருடைய ஆடை வெண்பனி போலவும், அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க, அவருடைய ஆடை வெண்பனி போலவும் தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன, அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பால் ஆன ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 10,000 பேர் அவர்களுக்கு பணிபுரிந்தார்கள், பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது, நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. அப்படி இமேஜின் பண்ணி பாருங்களேன் இந்த காட்சியை, இந்த தானியேல் கண்ட காட்சியை நாம் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வந்து அதை கற்பனை செய்து பார்க்கின்ற பொழுதே நம்முடைய உடல் சிலிர்க்கின்றது. எப்படி ஒரு மனிதர் தீப்பிழம்புகளுக்கு மத்தியில் அமர முடியும்? எப்படி அவர் நெருப்பால் ஆன சக்கரங்கள் கொண்ட தேரின் மீது இருக்க முடியும்? ஒரு மிகப்பெரிய ஆறு பாய்ந்தோடி, அதுவும் நெருப்பாலான ஆறு பாய்ந்தோடி கொண்டிருக்கின்ற அந்த அனலின் முன் அமர முடியும்? யூகித்து கூட பார்க்க முடியாத ஒரு காட்சி. ஆனால் அப்பா கடவுள் அப்படிப்பட்ட மகிமை கொண்டவர். இந்த கடவுளின் மகிமையை நாம் எல்லாரும் உணர்ந்திட வேண்டும், கொண்டாட வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழுத்தமாய் சொல்லுகிறது. இந்த அப்பா கடவுளிடமிருந்த எல்லாமும் அவருடைய மகன் கிறிஸ்துவிடம் இயேசுவிடம் இருந்தது என்பதை இன்றைய முதல் வாசகத்தினுடைய 2வது பகுதியும் இன்றைய நற்செய்தியும் அழகாய் சொல்லுகின்றது. இன்றைய நற்செய்தியை ஒவ்வொரு நற்செய்தியாளர்களும் பதிவு செய்கின்ற பொழுது, குறிப்பாக மத்தேயு நற்செய்தி, மாற்கு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி என்று இந்த 3 ஒத்தமைவு நற்செய்தியாளர்களும் பதிவு செய்கின்ற பொழுது தங்களுக்கே உரிய பாணியில் இந்த இயேசுவினுடைய இந்த நிகழ்வை பதிவு செய்கின்றார்கள். ஒருவர் குறிப்பிடுகிறார், இயேசு தாபோர் மலையில் தம்முடைய முதன்மை சீடர்களோடு யாக்கோபையும் பேதுருவையும் யோவானையும் அழைத்து கொண்டு, இவர்கள் தான் இயேசுனுடைய முதன்மை சீடர்கள். இவர்களில் ஒருவர் அந்திரேயா. ஆனால் இயேசுனுடைய மிக முக்கிய நிகழ்வுகளில் ஏற்கனவே நாம் யாக்கோபினுடைய பெருவிழாவை கடந்த மாதத்தில் நாம் கொண்டாடிய போது தியானித்தோம். இயேசுனுடைய மிக முக்கிய நிகழ்வுகளில், அது இயேசுனுடைய உருமாற்ற நிகழ்வாக இருக்கட்டும், அல்லது தொழுகை கூட தலைவன் யாயிருடைய மகளை
குணமாக்குகின்ற சம்பவமாக இருக்கட்டும், அல்லது கெஸ்தமனி தோட்டத்தில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு சீடர்களோடு சென்று அவர்களிலிருந்து இந்த மூவரையும் மட்டும் தனக்கு துணையாக அழைத்து சென்று அவர்களை ஓரிடத்தில் விட்டுவிட்டு கல்லெறியும் தூரத்திற்கு அப்பால் சென்று இயேசு அழுது தன்னை சிலுவை சாவுக்கு ஒப்படைக்க தயாரித்து அந்த திருநிகழ்வாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் முதன்மை இடத்தை பெற்ற இவர்கள் முதன்மை திருத்தூதர்கள். இவர்களைத்தான் இயேசு இன்றைய நிகழ்விலும் உருமாற்ற நிகழ்விலும் தம்மோடு அழைத்து செல்லுகின்றார். இயேசுவினுடைய இந்த மகிமையை கண்டவர்கள். இயேசுவினுடைய மகிமை எப்படியாயிருந்தது? மோசேயும் எலியாவும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஒளிமயமான ஒரு சூழல் ஏற்படுகிறது. இயேசுவினுடைய ஆடை வெண்மையாய் மாறுகிறது. அந்த காட்சி அவர்களுக்கு பிரமிப்பையும் தருகிறது, அச்சுறுத்தலையும் தருகிறது. பிரமிக்கின்ற பொழுது பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது. ஆனால் அவர்களுக்குள் ஒரு நெருடலை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள் என்று சொல்லி இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த எல்லா சம்பவங்களையும் அல்லது எல்லா இந்த சிந்தனைகளையும் ஒரு சேர தியானிக்கின்ற பொழுது பெற்றுக்கொள்கிற ஒரே செய்தி, நாம் கடவுளின் மகிமையை இயேசு வழியாய் கொண்டாட கடவுள் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார். அதைத்தான் இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லுகிறது. எனவே தான் இன்றைய 2வது வாசகத்தில் பேதுரு, இந்த 3 சீடர்களில் ஒருவர், இந்த திருநிகழ்வை தன்னுடைய திருமுகத்திலும் பதிவு செய்கின்றார். இயேசுவினுடைய இந்த மாட்சியை நாங்கள் கண்டோம். இயேசுவை குறித்து கடவுள் சொன்னதை நாங்கள் கேட்டோம். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிமடுங்கள் என்கின்ற கடவுள் இயேசுவை குறித்து சொன்ன சாட்சியத்தை, அந்த மகிமையை நாங்கள் கண்டோம், நான் கண்டேன், சான்று பகர்கிறேன் என்று சொல்லுவதைத்தான் இன்றைய 2வது வாசகம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளின் மகிமையை நாம் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய மகிமையை நாம் அணிந்திருக்கின்றோம். திருமுழுக்கின் வழியாய் நாம் கடவுளுடைய மகனாக மகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது ஒவ்வொரு திருவருட்சாதனங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுதும் அது நமக்குள் இரட்டிப்பாக்கப்படுகின்றது. இரட்டிப்பாக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தை, இந்த மகிமையை நாம் எப்படி கொண்டாடுகிறோம் என்பதைத்தான் இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இயேசு கடவுளுடைய மகிமையை கொண்டாடினார். எனவே தான் கடவுளுடைய தன்மையை இயேசு தன்னுடைய களப்பணியிலும் தன்னுடைய பொது வாழ்விலும் தன்னுடைய அருளடையாள நிகழ்வுகளிலும் வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு முறையும் கடவுளின் மகிமையை அவர் பொழுது கொண்டே இருந்தார். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே என்று சொல்லி கடவுளின் மகிமையை அவர் கொண்டாடினார். அதைத்தான் கொண்டாட கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இயேசுவினுடைய உருமாற்றம் நமக்குள்ளும் ஒரு உளமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அழுத்தமான செய்தியை கொடுத்தாலும் அதை விட இயேசுவினுடைய கடவுளுடைய மகிமையை நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் புதிய குரு நம்முடைய பங்கிலிருந்து. அருட்தந்தை எர்வின் ஜெரோம் கடவுளுடைய மகிமையாகவே நான் பார்க்கின்றேன். இந்த அசாதாரண சூழலில் நம்முடைய பங்கிற்கான கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். இனி இவர் கொண்டாட போகின்ற திருப்பலிகள், அவர் ஒப்பு கொடுக்க போகின்ற பலிகள் எல்லாமே கடவுளுடைய மகிமையை பறைசாற்றுவதாய் அமைய வேண்டும் என்பது நம்முடைய ஜெபமாய் இருக்கிறது. அதை உறுதி செய்வதற்காகத்தான் இங்கு நாம் எல்லாரும் கூடியிருக்கிறோம். இன்றைய முன்னுரையிலே தந்தையினுடைய குருத்துவ விருது வாக்கினை நாம் கேட்டோம். அவரது அன்பை பகிர, கடவுளுடைய அன்பை பகிர, இயேசுனுடைய அன்பை பகிர, அன்னை மரியாளுடைய அன்பை பகிர, திருச்சபையினுடைய அன்பை பகிர. எப்படி? தன்னுடைய குருத்துவ வாழ்வின் வழியாக, தன்னுடைய களப்பணி வாழ்வு வழியாக அதை பகிர்ந்திட முனைவேன் என்கின்ற ஒரு விருது வாக்கோடு இந்த புதிய வாழ்க்கையை அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். எனவே கடவுளுக்கு நன்றி சொல்லி தந்தைக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அவருடைய ஒவ்வொரு செயலும் கடவுளின் மகிமையை, அவரது அன்பை வெளிப்படுத்துவதாய் அமைய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி மிக வரலாற்றில் மிக முக்கியமான நாளும் கூட. இன்றைய ஜெப கருத்துக்களோடு நான் குறிப்பிட்டது போல 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி சரியாக 12 மணிக்கு 3 நிமிடங்கள் இருக்கின்ற பொழுது ஹிரோஷிமா, ஜப்பானினுடைய ஹிரோஷிமாவில்
ஒரு வெடிகுண்டு போடப்படுகிறது. முதல் முறையாக அணுகுண்டு போடப்படுகிறது. அது போடப்பட்ட இடத்திலிருந்து சுமார் 13 to 15 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். பல ஆயிரம் பேர் கண்ணிமைக்கும் நொடியில், அப்படிதான் வரலாறு சொல்லுகிறது, கண்ணிமைக்கும் நொடியில் பல லட்சம் உயிர்கள் மாண்டு போயின. அந்த 3 நிமிடத்தில் விழுந்த 3 நிமிடத்தில் மட்டும் 1.5 லட்சம் பேர் மாண்டு போனார்கள். பல்லாயிரக்கணக்கானோர் உடல் உறுப்புகளை இழந்தார்கள். பல லட்சம் குழந்தைகள் நோயினால் அந்த அணு கதிர்கள் வெடித்து சிதறி அது உற்பத்தி செய்த அந்த கதிரியக்கத்தால் பல லட்சம் குழந்தைகள் குறைபாடுகளோடு வாழ வேண்டிய சூழலுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஒரு அணுகுண்டு ஒரு மிகப்பெரிய பேரிடரை தானாகவே உருவாக்கியது. மனிதன் உருவாக்கிய பேரிடர் என்று சொல்லிதான் வரலாறு சொல்லுகிறது. இயேசுனுடைய உருமாற்றத்தை இந்த வரலாற்று வைபவத்தோடு சற்று பொறுத்து பாருங்கள். இயேசு எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்க வந்தார். என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்றுதான் இயேசு சொன்னார். ஆனால் இன்று நம்முடைய இத்தகைய புதிய கண்டுபிடிப்புகள் வாழ்வை தருவதாக இல்லை. இந்த நிகழ்வை குறித்து நம்முடைய தேசத்தந்தை காந்தியடிகள் குறிப்பிடுகின்ற பொழுது இதைத்தான் சொல்லுகின்றார். எந்த இம்சையான செயலும் அகிம்சையை வலியுறுத்துவது கிடையாது. ஒவ்வொரு இம்சையான செயலும் இன்னொரு இம்சையான செயலைத்தான் உருவாக்கும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த வரலாற்று சம்பவம். அன்புக்குரியவர்களே, ஏறக்குறைய 75 ஆண்டுகளுக்கு முன் நடந்த அந்த சம்பவம் இன்றும் வரலாறில் பேசப்படுகிறது. காரணம், அது ஏற்படுத்திய கொலைகள், அது ஏற்படுத்திய மனித இழப்புகள், பொருளாதார சரிவு, இவை எல்லாமே இன்றும் பேசப்படுகிறது. ஆனால் நாம் கொண்டாட வேண்டியது கடவுளுடைய மகிமையை, பகிர வேண்டியது இயேசுவினுடைய அன்பை, குறிப்பாக சிலுவையின் அன்பை கொண்டாட புதிய தந்தையோடு நாமுமாய் சேர்ந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து புதிய தந்தைக்காகவும் அவரை இந்த குருத்துவ வாழ்வில் அவரை அர்ப்பணித்து அவருடைய பெற்றோர்களுக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். திருச்சபைக்காக. அன்பு தந்தையே எம் இறைவா, திருச்சபையை உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதரிகள் மற்றும் துறவரத்தார் இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இவர்கள் செய்கிற பணிகளை ஆசீர்வதியும். இவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம சரீர சுகம் தந்து எந்த ஒரு தீயதும் இவர்களை அணுகாது பாதுகாத்து வரம் வரல அற்புத குழந்தை இயேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டுக்காக. படைப்பின் நாயகனே எம் இறைவா, பாரத திருநாட்டை உம் கரம் தருகின்றோம். நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்கள் சுயநலத்தை கருதாது மக்களின் நலன்களில் அக்கறை கொண்டவர்களாய், தங்களின் பதவிகளின் பொறுப்புகளை உணர்ந்தவர்களாய், ஏழை எளிய மக்களின் அடிப்படை வசதிகளை அமைத்து தர வரமருள அற்புத குழந்தையேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் நீர் ஊற்றே இறைவா, எம் பங்கின் குடும்பங்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் குடும்பங்களில் உண்மையான அமைதி, அன்பு, சமாதானம் கிடைக்கவும், ஒருவரை ஒருவர் புரிந்து வாழவும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரவும், பிள்ளைகள் ஞானத்தில் சிறந்து விளங்கிடவும், இளைஞர்கள் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பும் திருமணங்கள் ஏற்ற காலத்தில் நடந்திடவும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிதலாய் வளரவும்,
பெற்றோர் பிள்ளைகளை புரிந்து நடக்கவும் தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களை தர வேண்டி அற்புத குழந்தை இயேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளிகளுக்காக அன்பு தந்தையே இறைவா, கொரோனா என்னும் கடுமையான ஒரு விஷக்கிருமியினால் நாட்டையே அதிர வைத்து கொண்டிருக்கும் இந்த நோய் எத்தனையோ உயிர்களை பழிவாங்கி கொண்டிருக்கிறது. படைப்பின் நாயகா, இந்த நோயிலிருந்து விடுதலை பெற ஒரு வார்த்தை சொல்லியருளும். பழைய நிலைமைக்கு திரும்பிட தேவாலயங்கள் திறக்கப்பட கருணை கூர்ந்திருளும். உம் இரக்க பார்வையை திருப்பியருளும். எம் இறைவா, எம் மன்றாட்டை கேட்டு ஆசீர்வதித்திட அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்ற மாற்று விழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய மாட்சியின் பேரொருயால் பாவ மாசுக்கள் அவற்றிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய
செயலுமா அவர் தம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். அனைவரும் பொதுவான மனித வடிவை தாங்கிய தம் உடலை பேரொளியால் துலங்க செய்தார். இவ்வாறு தம் சீடர்களின் உள்ளங்களில் இருந்து சிலுவையை பற்றிய இடர்களை அகற்றினார். தலையாகிய தம்மிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்தது எல்லாம் தம் உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையுறாதும் ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் குனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள நிமண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரென்பதற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு
ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செய்ய மாட்டாயா, உடலை உண்டு உயர மாட்டாயா, இதை நினைவாய் செய்ய மாட்டாயா, உடலை உண்டு உயர மாட்டாயா, உறுதி அருந்தி நிறுத்த மாட்டாயா, உறுதி அருந்தி நிறுத்த மாட்டாயா, என்னை போல வாழ மாட்டாயா, நீ என்னை போல வாழ மாட்டாயா.
செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு உயர மாட்டாயா குருதி அருந்தி திருந்த மாட்டாயா என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா என்னை போல வாழ மாட்டாயா நீ என்னை போல வாழ மாட்டாயா இதய நிறைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை வந்து உயர மாட்டாயா மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பேரொளியை அவரது மாட்சிக்குரிய தோற்ற மாற்றத்தால் வெளிப்படுத்த திருவுளமானீரே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலால் எங்களை மாற்றிட அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் திருமகன் குழந்தை இயேசு பாவ இருளை அகற்றி மகிழ்ச்சி ஒளியால் நம் உள்ளத்தை நிரப்புவாராக. மனு உருவான வார்த்தையானவர் அமைதியையும் ஆசியையும் அக்களிப்பையும் அளித்து உங்கள் அனைவரையும் நட்புறவில் ஒன்றாய் இணைப்பாராக. இறைவனின் ஆவி உங்களை ஒரே குடும்பமாய் இணைத்து முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சிக்கு உங்களை அழைத்துச் செல்வாராக. அற்புத குழந்தை இயேசு உங்களை பாதுகாக்க உங்களோடும், உங்களை ஆதரிக்க உங்களுக்குள்ளும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு பின்னும், உங்களை வழிநடத்த உங்களுக்கு முன்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. உங்களுக்கு நற்சுகத்தையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அருளையும் நிறைவாக தந்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, அமருவோம். 3 நிமிடங்கள். இன்றைய நாளில் சிறப்பாக உங்கள் எல்லாருக்கும் புதிய குருவோடு சேர்ந்து பங்கு தந்த இந்த முறையில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அருட்தந்தை அவர்கள் கடந்த 1ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி தந்தையோடு சேர்ந்து இன்னும் 4 பேர் என 5 பேர் புதிய குருக்களாக நம்முடைய ஆயர் தந்தை அவர்களால் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய மேய்ப்பு பணி நிலையத்தில் திருப்பொழிவு செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய குழுவில் இருக்கின்ற மற்ற 5 பேர் கடந்த 4ஆம் தேதி குருக்களாக அருட்பொழிவு செய்யப்பட்டார்கள். ஏறக்குறைய இவர்களுடைய குழுவிலே 10 பேர். அப்படி என்றால் இந்த ஆண்டு நம்முடைய மறை மாவட்டத்துக்கு
10 புதிய குருக்களை கொடுத்து கடவுள் ஆசிர்வதித்திருக்கின்றார். எனவே முதலிலே நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அதோடு சேர்த்து இன்றைய நாளில் நம்மோடு சேர்ந்து, இது ஒரு அசாதாரண சூழல், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 7ஆம் கட்ட ஊரடங்கு உத்தரவு, அதிலும் குறிப்பாக 7 மணி கடந்து நாம் இத்தனை பேர் இங்கிருப்பது எல்லாம் கடவுளுடைய அதிமிக மகிமைக்கு. அன்புக்குரியவர்களே, நாம் பங்காக சேர்ந்து எல்லாருமாய் சேர்ந்து ஒரு பெரிய விழாவை கொண்டாட முடியாத சூழலில் ஏற்கனவே ஆயர் தந்தை புதிய குருக்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கின்றார். எல்லா சூழலும் சரியான பிறகு நம்முடைய அரசினுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு நீங்கள் இன்னும் சிறப்பாக உங்களுடைய திருப்பலிகளை நீங்கள் உங்களுடைய பங்குகளில் கொண்டாடலாம் என்று சொல்லி, ஆனால் இப்பொழுது நாம் எதிர்கொண்டிருக்கின்ற சூழல் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுக்குமா என்று சொல்லி நமக்கு தெரியாது. எனவே தந்தை அவர்கள் தன்னுடைய குருத்துவ வாழ்வை துவங்குவதற்கு முன்பாக பங்கு மக்கள் எல்லாருமாய் சேர்ந்து அவர்களுடைய பிரதிநிதிகளாய் இன்று நாம் இந்த மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமையில் புதிய குருவோடு சேர்ந்து நாம் ஒரு நன்றி திருப்பலியை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய எளிய வேண்டுதலை ஏற்று வருகை தந்து தந்தைக்காக ஜெபித்த உங்கள் எல்லாருக்கும் பங்கின் சார்பாக, பங்கு மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நேற்றைய தினம் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய புதிய பணி பொறுப்புகளுக்கான செய்திகள் வெளியிடப்பட்டது. டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட். புதிய குரு நமக்கு அருகில் இருக்கின்ற குரோம்பேட்டை புனித அமல அன்னை ஆலயத்தின் உதவி பங்கு தந்தையாக பணி நியமனம் பெற்றிருக்கின்றார். எனவே எல்லார் சார்பாக கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். தந்தை அவர்கள் தன்னுடைய குருத்துவ வாழ்வின் விருது வாக்காக அவரது அன்பை பகிர, இயேசுவின் அன்பை பகிர என்கின்ற விருது வாக்கோடு தன்னுடைய குருத்துவ வாழ்வை அவர் கொண்டாடிட, கடவுளுடைய அன்பை பகிர்ந்திட முனைந்திருக்கின்றார். இந்த விருது வாக்கில் இறுதி வரை தந்தை அவர்கள் நின்று செயல்பட அவருக்காக நாம் நம்முடைய அற்புத குழந்தை இயேசுவிடம் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம் எல்லாரும் சார்பாகவும் ஒட்டுமொத்த பங்கின் சார்பாக அவர்களுடைய பிரதிநிதிகளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எனவே உங்கள் எல்லார் சார்பாகவும் நம்முடைய தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக நினைவு பரிசினை கொடுத்து நாம் மகிழ்கின்றோம். பங்கின் சார்பாக நம்முடைய பங்கு பேரவையினுடைய உதவி தலைவர் திரு ஜெய்சிங் அவர்கள் ஒரு நினைவு பரிசினையும், அன்பிய பொறுப்பாளர்களின் ஒருங்கிணைப்பாளர் மரிய கலாபதி அவர்களும், நம் எல்லார் சார்பாக நம்முடைய பங்கு பேரவையினுடைய முன்னாள் உதவி தலைவர் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. குருத்துவம் புனிதமானது, மேன்மையானது, வல்லமையானது. தந்தை அவர்கள் அதை அன்போடு மகிழ்வோடு கொண்டாட வேண்டும். பங்கின் சார்பாக வாழ்த்துகின்றோம். அண்ணன் சந்திரமோகன் அவர்களை பங்கின் சார்பாக தந்தை அவர்களுக்கு ஒரு சிறு நினைவு பரிசினை கொடுத்து மகிழ்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய திட்டம் இருந்தது. இந்த சூழலுக்கு முன்பாக தந்தை அவர்கள் என்னோடு கூட சேர்ந்து அமர்ந்து, ஃபாதர் இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் ஆசைப்படுறதை விட நம்ம பிரம்மாண்டமாக செய்வோம் அப்படின்னு சொல்லி நாம் ஆசைப்பட்டோம். கடவுள் சொல்லிட்டாரு, டேய் உங்களோட எனக்கு ஒரு பெரிய ஆசைக்குது, அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆசையை இந்த அசாதாரண சூழல் வழியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். பரவாயில்லை, மீண்டும் இதுவும் கடந்து போகும் என்கின்ற சிந்தனைகளோடு அன்புக்குரியவர்களை மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக புதிய குருவினுடைய குடும்பத்தாரும் நம்மோடு இருக்கின்றார்கள், உறவினர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். நம்முடைய மறை மாவட்டத்திற்கு அருத்தந்தை
எர்வின் ஜெரோம் அவர்களை கொடுத்தமைக்கு ஆயர் தந்தை சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை குடும்பத்தாருக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். புனித தொன்பூஸ்கோ சொல்லுவார், குடும்பத்தார் எல்லாருக்கும் புனித தொன்பூஸ்கோ சொல்வார், ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு தேவ அழைத்தல் கிடைக்கிறது என்று சொன்னால் அது அந்த குடும்பத்தின் இரட்டிப்பு ஆசீர்வாதம் என்று சொல்வார். ஸோ உங்கள் குடும்பம் இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஒருவேளை நம்முடைய புதிய குருவினுடைய இந்த ஆர்வம், குருத்துவத்தின் மீதான இந்த ஆசை இன்னும் நிறைய புதிய குருக்களை நம்முடைய பங்கிலிருந்து அடுத்தடுத்து வருகின்ற ஆண்டுகளில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் நாம் ஜெபிப்போம். அதுதான் என்னுடைய ஆசை. எனவே நீங்களும் உங்கள் குடும்பங்களில் தெய்வ அழைத்தல் பெருகிட ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நமக்கான ஒரு சிறு விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். தவறாமல் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். முக்கியமான செய்தி, தயவு செய்து அரசினுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னது? மெயின்டைன் சோஷியல் டிஸ்டன்சிங், டோன்ட் டச். ஓகே, சொல்ல வேண்டியது என் கடமை, கடைபிடிக்கிறதும் கடைபிடிக்காமல் போகிறதும் உங்களுடைய விருப்பம். ஓகே, புதிய தந்தையினுடைய சிறப்பு ஆசிரியை நாம் பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து தந்தை அவர்களை நம்முடைய ஜெபத்தில் தாங்குவோம். இறுதி பாடலுக்கு எழுந்து நிற்போம். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே நம்முடைய பங்கு தந்தை சொன்னது போல நான் சொன்ன பொழுது சொல்லிய வார்த்தை இதுவாக தான் இருந்தது. கவலைப்படாத ஜெரோம், நம்ம இன்னும் நீ எதிர்பார்க்கறதுக்கு மேலே அதிகமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன் பிறகு பங்கு பேரவை துணைத் தலைவரை சந்தித்து பேசிய பொழுது அவரும் சொன்னார், பிரதர் கவலைப்படாதீங்க, ஃபாதர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு, நாங்கள் யூத் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம், நீங்கள் கவலையப்படாதீங்க, நீங்கள் வந்து பூசை மட்டும் வைங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் வந்து பூசை மட்டும் வச்சா போதும், மற்ற எல்லா காரியங்களையும் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு பெரிய திட்டம் இருந்தது. கடவுளுடைய செயல்பாடு இதுவாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். உன்னுடைய அருள் பணி பிரம்மாண்டத்தில் அல்ல பிரமாணிக்கத்தில் இருக்கிறது என்று எனக்கு சொல்லி தந்திருக்கிறார். பிரமாணிக்கமா இரு, பிரம்மாண்டத்தில் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு, அதற்காக தான் இந்த பிரம்மாண்ட நிகழ்வு முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு விட்டது என்று எண்ணுகிறேன். இருந்தாலும் கடவுளுக்கு பிரமாணிக்கமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த அருமையான ஏற்பாடை செய்த நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு மீண்டுமாக நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னை சந்திக்கிற பொழுது என்னை அதிகமாக உற்சாகப்படுத்துபவர் நம்முடைய பங்கு தந்தை. நீங்க நல்லா ப்ரேயர் பண்ணுங்க பிரதர், நல்லா ப்ரேயர் பண்ணுங்க அப்படிதான் சொல்லுவார். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்று வரை என்னை அதிகமாக ஜெபத்திலே தாங்கி கொண்டிருக்கிற நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கும் உங்களுடைய ஒவ்வொருவருடைய ஜெப உதவிக்காகவும் இப்பொழுது நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். மீண்டுமாக தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நன்றி.
அமைதியில் எரிகின்றது. அந்த ஜோதி பார்த்தேன், என் மனம் குளிர்கின்றது. இன்பம் இன்பம் எங்கும் தங்கும். இன்பம் இன்பம் எங்கும் தங்கும். இறைவன் மகனின் அருள் கிடைக்கும், உலகுக்கு சுகம் கிடைக்கும். நம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பங்கு மக்கள் உடல்நலத்திற்காகவும் பங்கு தந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்பலியாற்றிய தந்தையின் கருத்துகளுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம் பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் அமலோற்ப மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.